அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த உலக வாழ்க்கையிலே மனிதனுக்கு மிகவும் கவலை தரக்கூடிய ஒரு விஷயம்தான் உறவுகளுக்கு இடையில வரக்கூடிய இந்த பிரிவு. உண்மையிலேயே சில பிரிவுகள் வர்ற டைமுக்கு மனதளவுல ரொம்ப கஷ்டப்பட்டு அதையே நம்ம பல நாட்கள் யோசிச்சு யோசிச்சு நம்மளோட லைஃப்பை கழிக்கக்கூடியவங்களாக இருப்போம். உண்மையிலேயே உறவுகளின் பிரிவு நமக்கு பல வேதனைகள் தரும், நிறைய கஷ்டங்களை தரும், நிறைய துன்பங்களை தரும், நிறைய கவலைகளை தரும். எவ்வளோதான் அவங்க நமக்கு துரோகம் செஞ்சிருந்தாலும், நம்மளோட நல்லா இருக்கலாட்டியும், நம்மளை பிடிக்காட்டியும், நம்ம மேலே அதிகம் பழி சுமத்தினாலும், இப்படி நமக்கு எதிராக பல சதிகள் செஞ்சாலும், நம்மளோட உறவு, நம்மோடு இருந்தவங்க, நம்மோட பழகினவங்க, என்னுடைய நல்ல நண்பர், என்னுடைய நல்ல நண்பி அப்படின்னு சொல்லி அந்த ஒரு விஷயம் அந்த ஒரு சென்டிமெண்ட்டான விஷயம் எப்பயுமே நம்மளோட மனதுக்குள்ளே இருக்கும். அது பல வருத்தங்களை தரும். அது நம்ம நாள் கணக்கில், மாத கணக்கில் நம்ம அதை யோசிச்சுட்டே இருப்போம். ஆனால் உண்மையிலே நம்மை படைத்த அந்த ரப்புல் ஆலமீனுக்கு தெரியும் நம்மோடு இருக்க தகுதியானவங்க யாரு, எந்த உறவு நம்மோடு இருந்தால் நம்ம நல்லா இருப்போம், எந்த உறவு லைஃப் லாங் நமக்கு இருக்க வேணும் அப்படின்றது அல்லாஹ் தாலாக்கு தெரியும். ஸோ ஒரு உறவு நம்மளை விட்டு போகுது அப்படின்னு சொன்னால் அதை நம்ம நாட்கணக்கில் யோசிச்சு கவலைப்பட வேண்டிய ஒரு அவசியம் இல்லை. அல்லாஹ் தாலா ஏற்படுத்தின ஒவ்வொரு விஷயமுமே நலவாகத்தான் இருக்கும். அல்லாஹ் தாலா இறை நம்பிக்கையாளர்கள் பற்றி சொல்கிற டைமுக்கு அவங்க ஒருபோதும் கவலைப்பட மாட்டாங்க. அதே போல் ரசூல்லா என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இறை நம்பிக்கையாளர்களுடைய செயல்கள் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அவங்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு கவலை ஏற்பட்டாலும் அதை பொறுத்து கொள்வாங்க, அதை தாங்கிக் கொள்வாங்க. இதுதான் இறை நம்பிக்கையாளர்கள். ஸோ இது ஒரு டெம்பரரியான ஒரு லைஃப். நம்ம இதுலேயே கண்டினியூஸாக ஸ்டே பண்ண போகிறது இல்லை. இன்னொரு லைஃப் நமக்கு இருக்குது. ஸோ யார் நம்மளோட இருக்கிறாங்களோ, நம்மளோட இருக்கிறவங்களை நம்ம அனுசரித்து அவங்களோட நல்ல முறையில் இருக்கணும். ஸோ நம்மளை விட்டு போகிறவங்களை நம்மளால் எதுவும் பண்ண முடியாது இல்லையா? ஸோ அவங்களுக்கு அவ்வளோதான், நம்மளோட இருக்கக்கூடிய ஒரு தகுதி அவ்வளோதான். அல்லாஹ் தாலா இறுதி வரைக்கும் நம்மளோட யார் இருக்கிறதுக்கு தகுதியானவங்க, யார் பொருத்தமானவங்க, யார் நம்மளோட இருந்தால் அது சேஃபாக இருக்கும், செக்யூராக இருக்கும், ரொம்ப நல்லதாக இருக்கும் அப்படின்றது அல்லாஹ் தாலாவுக்கு தெரியும். ஸோ அப்படிப்பட்டவங்களை தான் அல்லாஹ் தாலா என்றைக்குமே நம்மளோட வைப்பான். ஸோ டெஃபினெட்லி பிரிவுகள்ன்றது கவலைகளை தரும், கஷ்டங்களை தரும், துன்பங்களை தரும். ஸோ அது எல்லாமே நம்ம இதுவும் கடந்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடந்து போய்கொண்டே இருக்க வேணும். நல்லவங்களை எப்பயுமே நம்ம தக்க வச்சுக்கொள்ளணும். நம்மளை விட்டு போறவங்களை டோன்ட் கேர் அப்படின்னு சொல்லி நம்ம விட்டு விடணும்.